வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த பிரதமர் பதவி யாருக்கு? வெளியான அறிவிப்பு. நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் ஆரம்பம். அர்ஜுனா விவகாரத்தில் திடீர் திருப்பம், மிரளும் அரசியல் தலைகள். யாருடைய வாக்குகள் சிதறப் போகின்றனவோ? இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவரது தலைமையில் உருவாக்கப்படும் அரசாங்கத்தில் பிரதமர் பதவி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கே வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு இன்று வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், வெற்றி பெறுவதற்கு முன்னரே பதவிகள் தொடர்பில் கட்சிக்குள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராயப்படுகின்றன. எதிர்வரும் 21ஆம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பின்தள்ளும் முயற்சியிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இறங்கியுள்ளது. எவ்வாறாயினும் புதிய ஆய்வுகளின்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் இருக்கின்றார் என உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. அந்த வகையில் இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து நண்பகல் 12 மணியளவில் பயணத்தை ஆரம்பித்த பயணிகள் கப்பல் 5 மணியளவில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையை வந்தடைந்தது. இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் 23ஆம் திகதி இடைநிறுத்தப்பட்டது. கடந்த 10ஆம் திகதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் அன்று காலை 8 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பகல் 12 மணியளவில் காங்கேசன் துறையை வந்தடைந்தது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்ய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல்கள் நேற்று வியாழக்கிழமை நிறைவடைந்த கையோடு பிரதான வேட்பாளர்கள் தமது பிரச்சார கூட்டங்களை ஆரம்பித்து விட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் தமது முதலாவது பிரச்சார கூட்டத்தை குருநாகலையில் நடத்துகிறார். அதேபோன்று நாளைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது பிரச்சார கூட்டம் அனுராதபுரத்தில் இடம்பெற உள்ளதுடன் தேசிய மக்கள் சக்தியின் 3 பிரச்சார கூட்டங்கள் தெற்கை மையப்படுத்தி இடம்பெறவுள்ளன. நாட்டின் அனைத்து கட்சிகளும் தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்திவிட்ட சூழலில் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம் இன்னமும் எவ்வித முடிவுகளையும் எடுக்காதுள்ளது. தமிழரசு கட்சிக்குள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எட்ட முடியாதுள்ளமையால் கலந்துரையாடல்களில் எவ்வித இணக்கப்பாடுகளும் ஏற்படுவதில்லை. என்றாலும் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் மூத்த உறுப்பினருமான சுமந்திரனுடனும் பிரதான வேட்பாளர்களாக உள்ள ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் ரகசிய பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அடிக்கடி சுமந்திரனையும் தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர்களையும் சந்தித்து தமிழ் ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் விளக்கம் கோரி வருவதாக தெரிய வருகிறது. அத்துடன் பிரதான வேட்பாளர்களிடம் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறும் இத்தருணத்தில் செய்து கொள்ள வேண்டிய விடயங்களை செய்து கொள்ளுமாறும் அவர் ஆலோசனைகள் வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. என்றாலும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் குழப்பமான நிலையில் இந்தியா இருப்பதால் தமிழரசு கட்சிக்கு நிபந்தனைகள் எதையும் இதுவரை இந்தியா முன்வைக்கவில்லை என்றும் அறிய முடிகிறது. அடுத்த வாரம் மீண்டும் தமிழரசு கட்சி மீண்டும் கூடி ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து பேச்சுக்களை நடத்தவுள்ளது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் தமது ஆதிக்கத்தை செலுத்த சீனாவும் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் இலங்கைக்கான சீன தூதுவர் கீசன் ஹாங் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது. வடகிழக்கின் அரசியல்வாதிகள் இந்தியாவின் பேச்சை தட்ட முடியாது செயல்படுவதால் இங்குள்ள மக்களின் ஆதரவை பெற்றால் எதிர்காலத்தில் தமக்கான ஆதரவு தளம் ஒன்றை இங்கு கட்டியெழுப்ப முடியும் என சீனா எதிர்பார்க்கிறது. இதன் காரணமாகவே வடகிழக்கை மையப்படுத்தி பல்வேறு உதவி திட்டங்களை சீனா தொடர்ந்து செய்து வருகிறது. சீன அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு கடற்றொழிலாளர்களுக்கு சுமார் 1500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வலைகள் அன்பளிப்பு செய்யப்பட்ட நிலையில் அதனை கடற்றொழிலாளர்களுக்கு கையளிக்கும் பல்வேறு நிகழ்வுகள் அடுத்து வரும் நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்காக வடக்கில் 4 மாவட்டங்களும் கிழக்கில் 3 மாவட்டங்களும் சீனா தூதுவர் பயணம் மேற்கொள்ள உள்ளார். இவரது இந்த பயணத்தின் பின்புலத்தில் பல்வேறு ராஜதந்திர நகர்வுகள் இருப்பதாகவும் இது எதிர்காலத்தில் இங்கு இந்தியாவின் செல்வாக்கை குறைக்கும் முயற்சிகளில் ஒரு திட்டமாக இருப்பதாக
ராஜதந்திரிகள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா மௌனம் காத்து வருகிறது. ஆனால் சீனா வடக்கு கிழக்கு மக்களின் மனதை கவரும் நிகழ்ச்சி நிரலுடன் பயணிப்பதாகவும் ராஜதந்திரிகள் தெரிவிக்கின்றனர். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைச்சு ஒன்றை வழங்குமாறு சஜித் பிரேமதாசவிடம் ரிஷாட் பதியுன் நிபந்தனைகளை விதித்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த நாடாளுமன்றத்தில் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவிகள் தொடர்பாக பல நிபந்தனைகளை முன்வைத்து பத்தியூன் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்துள்ளார் என இஷாக் ரஹ்மான் கூறியுள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு வழங்கப்படும் நிறுவனங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கும் வகையில் அமைய வேண்டும் என அவர் நிபந்தனை விதித்துள்ளதாக இஷாக் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது விருப்பத்தை வெளியிட்டிருந்தனர். தமிழ் அரசியல்வாதிகள் உங்கள் சொந்த அரசியலை செய்யுங்கள், நான் தமிழ் மக்களின் அரசியலை செய்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா. அவரது மற்றொரு கூற்றில், நான் என் பாட்டுக்கு ஒரு வைத்தியராக இருந்து கொண்டிருந்தேன், தேவையில்லாமல் என்னை வெளிச்சம் போட்டு காட்டி மேடையில் ஏற்றி அரசியல் செய்ய வைத்துள்ளீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது இன்றைய பேச்சுக்கள் அரசியலுக்கு வருவது என்ற முடிவை அவர் எடுத்துவிட்டார் என்று உணர்த்தும் விதத்திலேயே உள்ளன. அதை தமிழ் அரசியலில் ஏற்பட்டுள்ள ஒரு திருப்பம் என்றே கூறலாம். இதை தற்போதுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் யாரும் ரசிக்கப் போவதில்லை, மாறாக மிரளப் போகிறார்கள். காரணம், இன்றுள்ள அரசியல் சூழ்நிலை அப்படி உள்ளது. இலங்கையில் அரசியல் சூழ்நிலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு குழப்பத்தில் உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் திருவிழா கூட்டம் போல 39 வேட்பாளர்கள், இதில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரும் அடக்கம். அப்படி சொல்லும் போது அவரை அனைத்து தமிழர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பொது வேட்பாளர் என்று கூற முடியாது. சில தமிழ் அரசியல் கட்சிகளின் பொது வேட்பாளர், அவ்வளவுதான். அந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்த அனைவரும் கூட அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம்தான். இப்படி ஒரு மகா குழப்பமான நேரத்தில் தமிழர் மத்தியில் பரவலாக அறியப்பட்ட ஒருவர் பொது பிரச்சினைக்காக துணிச்சலாக குரல் கொடுத்த ஒரு தமிழ் அரசியலுக்கு வருவது முக்கியமான சில திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. அது ஒரு எளிமையான மனோ தத்துவம். மக்கள் மத்தியில் பெரிய சதவீதமானவர்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது என்ற முடிவு இருக்கும் போதோ அல்லது யாருக்கும் வாக்களிப்பதில்லை என்ற முடிவு இருக்கும் போதோ புதிதாக அரசியலுக்கு வரும் ஒருவரால் பெரிதாக பிரகாசிக்க முடியாது. ஆனால் மக்களில் பெரிய சதவீதமானவர்களுக்கு என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாத குழப்பமான சூழ்நிலையில் புதியவர் ஒருவரின் அரசியல் வருகை மக்கள் ஆதரவை அவரை நோக்கி திருப்பி விடலாம் என்பதே நாம் குறிப்பிட்ட எளிமையான மனோ தத்துவம். அது வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனாவின் அரசியல் வருகைக்கு பெரிதும் கை கொடுக்க வாய்ப்பு உள்ளது என்பதே இன்றைய நிலைமை. தேர்தல் நாள் நெருங்க அவரது நடவடிக்கைகளும் பேச்சுக்களும் எப்படி இருக்க போகின்றன என்பதே அர்ஜுனா அரசியலில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் என்பதை காட்டும். அரசியல் ஆய்வாளர்கள் பலர் மக்களில் இளைய தலைமுறையின் ஆதரவு அர்ஜுனாவுக்கே பெருமளவில் இருக்கும் என்கிறார்கள். சம்பிரதாயமான அரசியல்வாதிகளை தவிர்த்துவிட்டு வெளிப்படையான புதிய ஒருவருக்கு வாக்களிக்கும் மனோநிலை அதிகம் உள்ளது என்றும் அவர்கள் கணித்துள்ளார்கள். ஆனால் இம்முறை அடுத்தடுத்து நடக்கவுள்ள 2 தேர்தல்களில் தமிழ் அரசியலில் அர்ஜுனா தவிர்க்கப்பட முடியாதவராக மாற வாய்ப்புள்ளது.